வணக்கம் மேம். கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா என்ன மேம்? கேஸ்ட்ரிக் அல்சர் தமிழ்ல இரைப்பை புண். ஓகே, இது எந்த இடத்துல வருது அப்படின்னா முக்கியமா நம்மளோட வயிறுல வருது. சோ வயிறுல அல்சர் இருக்கு, புண் இருக்குங்கிறனால அதோட பேர் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய உணவு குழல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எக்ஸாக்டா நம்மளோட வாய் பகுதியில இருந்து நம்ம மலம் கழிக்கிற பகுதி வரைக்கும் அந்த பெரிய டியூப் மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் சுருண்டு சுருண்டு வேற வேற வடிவத்துல போகும். பட் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னா நம்மளோட வாயில ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆசன வாயில போய் முடியும். சோ இதுதான் உணவு குழல். சோ இதுல வந்து வாயில வந்து ஒரு புண்ணு வருது. வாயில நமக்கு அடிக்கடி சில பேர் பார்த்திருப்போம், வாய் புண் வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஒண்ணுல நாக்குல வரும், இல்ல வாயில வரும், இல்ல பல்லு கிட்ட வரும். இதெல்லாம் யாரோட அறிகுறி அப்படின்னா நம்ம வயிற்றுல வர புண்ணுடைய அறிகுறி தான் இந்த வாய் புண்ணு. சோ இந்த வாய் புண்ணுக்கு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இன்னும் சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி ஒரு தொண்டை வலி, இல்லைன்னா தொண்டையில வந்து உமிழ்நீர் வந்து மேல எதிர்கழிச்சு வருது, இல்ல நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு தொண்டையில வந்து ஒரு ஏப்பம் வருது, அந்த ஏப்பத்து கூடயே சேர்ந்து கொஞ்சமா ஒரு ஃப்ளூயிடும் கலந்து தண்ணி மாதிரி வருது. ஆனா அந்த தண்ணி வந்து டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதோட கலர் பார்த்தோம்னா கொஞ்சம் சளி மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ஒரு பச்சை கலர்ல இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா லைட்டா ஒரு எரிச்சல் தன்மையோட இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இன்னும் சில பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா எது கழிக்குது, சாப்பிட்டது வந்து ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு, இல்லைன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இப்ப எனக்கு 2 இட்லி நல்லா சாப்பிட முடியுது, சாப்பிட்டா வந்து போதுங்கிற மாதிரி ஆயிடுது, இல்லைன்னா பசியே எடுக்காம ஆயிடுது. இதனால வரும் அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய இறைப்பையில இருக்கக்கூடிய இறைப்பை அப்படிங்கிறது நம்மளோட சாப்பாடு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு கொஞ்ச நேரம் போய் அந்த வயிற்றுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா அந்த இடத்துல ஜீரணம் ஆகிறதுக்காக, இல்ல டைஜஷன் ஆகிறதுக்காக. நம்மளோட வயிறோட வடிவம் எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய ஜே போட்ட மாதிரி இருக்கும் நம்மளோட வயிறு. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.